ஆழத்தமிழ் உரைத்தொடர் 6. உன் நிழலில் இருப்பினும் எமக்கு இருள் இல்லை. ஔவை பாடல். எருதே இளைய நுகமுணராவே என்ற புறநானூற்று பாடலுக்கு விளக்கம் அளிப்பவர் ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள். பாடல் திருமதி சுடரி. எருதே இளைய நுகமுணராவே சகடம் பண்டம் பெரிது பெய்தன்றே. எருதே இளைய நுகமுணராவே சகடம் பண்டம் பெரிது பெய்தன்றே. அவள் இழையினும் மிசையேறினும் அவனது அறியுணர் யார் என உமணர் கீழ்மரத்து யாத்த சேமாச்சு அன்ன. உமணர் கீழ்மரத்து யாத்த சேமாச்சு அன்ன. இசை விளங்கு கவிகை நெடியோ திங்கள் நாள் நிறை மதியத்தனையை இருள் யாவனதோ நின்னிழல் வாழ்வோர்க்கே. திங்கள் நாள் நிறை மதியத்தனையை இருள் யாவனதோ நின்னிழல் வாழ்வோர்க்கே. நன்றி. புறநானூறு 102. எருதே இளைய நுகம் உணராவே சகடம் பண்டம் பெரிது பெய்தன்றே. அவள் இழியினும் மிசையேறினும் அவனது அறியுணர் யார் என உமணர் கீழ்மரத்து யாத்த சேமாச்சு அன்ன. இசை விளங்கு கவிகை நெடியோய் திங்கள் நாள் நிறை மதியத்து அணையை இருள் யாவனதோ நின் நிழல் வாழ்வோர்க்கே. அதியன் நெடுமான் அஞ்சி மீது அவ்வை கொண்ட காதல் எண்ண எண்ண வியப்பு தருவது. இவ்விடத்தில் ஒன்றை குறிப்பிட வேண்டும். பாக்கள் இயற்றுவதில் அகம்புறம் எனும் இரு பகுப்புகள் இருந்தன. தொல்காப்பிய இலக்கணம் ஒரு வரையறையை வைத்திருக்கிறது. அது தொல்காப்பியருக்கு முன்பிருந்தே முதற்கழகத்திலிருந்தே நம் இறையனார் வகுத்தருளிய வரையறை அது. அகப்பாடல்களில் எவருடைய அடையாளமும் குறிப்பிடப்படக்கூடாது. புறப்பாடல்களில் அடையாளங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். இது வரையறை. ஏனென்றால் அகஞ்சார்ந்த கருத்துக்களை பாடும்போது எவருடைய அடையாளமும் வெளிப்பட்டால் அது அவர்களுடைய தன்மரியாதைக்கு கண்ணியத்திற்கு கேடாகும் என்ற அக்கறை இறையனார் தமிழ் என்பதனால் நம்மிடம் அக்காலத்தில் இருந்தது. எவரையும் பெயர் குறிப்பிட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வெளியே பேசக்கூடாது என்பது அக ஒழுங்கு. அகப்பாக்களுக்கு நாம் வகுத்து கொண்ட நமக்கு இறைவன் அருளிய ஒழுங்கு. புறம் அப்படிப்பட்டதல்ல. புறம் எனப்படுவதே புறம்தான். வெளியே இருப்பவற்றை வெளிப்படுத்துவதற்காக பாடுவதுதான் புறம். ஆகவே அதில் பெயர் குறிப்பிடப்பட வேண்டும், விவரங்கள் வேண்டும். பொத்தாம்பொதுவாக ஒரு மன்னன் என்று கூறக்கூடாது. எந்த மன்னன் எந்த நாட்டை ஆண்டான், அவன் என்ன செய்தான், எங்கு செய்தான் என்று கூற வேண்டும். இல்லை என்றால் பொய்யுரைத்து விடுவார்கள். இது ஒழுங்கு. மிக குறைவாகத்தான் நான் தமிழ் கழக பாக்களை படித்திருக்கிறேன். ஆனால் நான் பயின்ற வரை கூறுகிறேன், இந்த ஒழுங்கை மீறாமல், இந்த ஒழுங்கிற்கு உட்பட்டு புறப்பாடலில் தன் அகத்து உணர்ச்சியாகிய காதலை வெளிப்படுத்திய ஒரே ஒரு பெண் ஔவைதான். அவள் என்ன செய்து விட்டால், புறப்பாடல் பாடுவதாக பாடுகிறாள். ஆனால் அவளுக்கு அதியன் மீது இருந்த காதலைத்தான் வெளிப்படுத்துகிறாள். விளைவாக
அகப்பாடலில் பாடப்படுவோன் பெயர் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் ஔவையின் காதலன் யார் என்பதனை ஊர் உலகமே அறியும்படி எழுதிவிட்டாள். ஏனெனில் அவள் அகம்பாடவில்லை, புறம்பாடுகிறாள். ஒரு புறப்பாட்டில் தன் காதலை வெளிப்படுத்தி அதனை கழகத்தாரால் மறுக்கவும் இயலாமல் அரங்கேற்றம் செய்யப்பட்ட அற்புதம் ஔவையினால் நிகழ்த்தப்பட்டது. அதியனை பற்றி அவள் பாடிய பாக்களிலேயே அவன் மீது அவளுக்கு இருந்த காதல் தெள்ளென விளங்கும். ஊர்க்குருமாக்கள் பாடலே அதற்கு சான்று. ஒழுங்கு மீறாமல் தன் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தி பல்லாயிரம் ஆண்டுகால வரலாற்றில் ஔவைக்கும் அதியனுக்கும் இருந்த உறவை பதிவு செய்த பேரறிவும் பெருங்காதலும் ஔவைக்குரியது. இந்த பாடலில் ஒரே சூழல் இருவேறு நிலைகளை பதிவு செய்கிறாள். எருதே இளைய நுகம் உணராவே. சகடம் பண்டம் பெரிது வைதன்றே, அவள் இழியினும் மிசையேறினும் அவனது அறியுணர் யார் என உமணர் கீழ்மரத்து யாத்த சேம அச்சு அன்ன. உமணர் எனப்படுவோர் நெய்தல் நிலத்திலிருந்து உப்பு உள்ளிட்ட நெய்தல் நிலத்து பொருட்களை வணிகம் செய்ய கூட்டமாக செல்வோர். அது உமணச்சாத்து என்றும் வழங்கப்பட்டதுண்டு. சாத்து என்றால் கூட்டமாக செல்லும் பயணியர் என்று பொருள். இந்த உமணர் எருதுகளை தம் வண்டியில் பூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். சகடம் என்பது வண்டியை குறிக்கிறது. அதில் பண்டம் இருக்கிறது. அது பெரிது பெய்தன்றே, பெரிதாக இருக்கிறது, பெரிதாக பெய்திருக்கிறது. பெரிது பெய்த பண்டம். எருதுகள் பூட்டப்பட்ட வண்டி, அதில் பண்டம் மிகுதியாக இருக்கிறது. ஆயினும் அந்த எருதுகள் இவ்வளவு பண்டம் இருக்கிறது, இவ்வளவு சுமை இருக்கிறது என்ற உணர்ச்சியே இல்லாமல் செல்கின்றன. எந்த அளவுக்கு அந்த உணர்ச்சி இல்லாமல் செல்கின்றன என்றால், நுகம் உணராவே. நுகத்தடி என்று ஒன்று தம் கழுத்தில் இருப்பதையே அவை உணரவில்லை. எருது வண்டியில் எருதுகளின் கழுத்தில் கிடக்கும் தடி நுகத்தடி எனப்படும். அந்த எருதுகளுக்கு நுகம் என்ற தடி இருக்கும் உணர்வே இல்லை. நுகம் உணராவே. ஆனால் பண்டம் பெரிதாக இருக்கிறது. ஏன் அவை அப்படி உணரவே இல்லை? முதல் நிலையில் ஒரு காரணத்தை கூறுகிறாள். எருதே இளமையான எருதுகள். ஆகவே அவை திறனோடு வலிமையோடு இருக்கின்றன. அப்படி இளம் எருதுகள் பண்டம் பெரிது என்று இருந்தாலும் நுகம் கூட உணராத, நுகத்தை கூட உணராமல் செல்கின்றன. அடுத்து இன்னும் ஆழமாக சொல்கிறாள். அவள் இழியினும் மிசை ஏறினும் அவனது அறியுணர் யார். அவள் என்பது நிலத்தின் ஒரு பள்ளமான பகுதி. அவள் என்ற சொல்லுக்கு பொருள் வேறு. அது புழக்கத்தில் பள்ளத்தை குறிக்கிறது. இங்கு நெல் புடைத்திருக்கும். புடைத்தல்ல, பருத்திருக்கும். அவ்வாறு பருத்த நெல்லை இடித்தால் அது அவல். அதற்கு என்ன பொருள்? பருத்திருக்கும் ஒன்று அதன்
வடிவில் வளைகிறது, தாழ்கிறது என்றால் அது அவல். பருத்த நெல் இடிக்கப்பட்டு வடிவில் வளைவாக்கப்படுகிறது அல்லது அதன் பருத்த தன்மை குறைக்கப்படுகிறது என்றால் அதற்கு பெயர் அவல். அவ்வாறு நிலம் கீழ்நோக்கி வளைந்து குறைந்து இருந்தால் அது பள்ளம். அதனை பள்ளம் என்று கூறுவது இக்கால வழக்கம். அவல் என்ற சொல்லால் குறிப்பது அக்கால வழக்கம். இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்ட பாடல். நான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவல் என்ற உணவு பண்டத்தை கூறினேன். அது அவ் அல் என்ற பகுப்புக்குரியது. அவ் என்றால் அங்கு இருக்கும் யாவும் என்று பொருள். அவ்வளவு என்று கூறுகிறோம். அங்கு இருப்பவை யாவும். அல் என்றால் அங்கு இருப்பவை யாவும் அல்ல, அதில் குறைவு இருக்கிறது. அதான் அவ் அல் அவல். நெல் அவல் என்று ஆகிறது என்றால் நெல்லில் எவ்வளவு இருந்ததோ, நெல் அவ்வென்று இருந்தது, அது இப்பொழுது அவ் அல் என்று ஆகிவிட்டது, அது குறைந்திருக்கிறது. இதுதான் அவல் என்ற சொல்லுக்குரிய அடிப்படை விளக்கம், அடிப்படை பொருள். இது நிலத்தை குறிக்கும் போது பள்ளத்தை குறிக்கிறது, அவ்வளவுதான். அவல் என்றாலே பள்ளம் என புரிந்து கொள்ளக்கூடாது. இப்படி ஒரு சொல்லை இங்கு நமக்கு வழங்குகிறாள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு வரும் பிள்ளைகளுக்கும் இக்கல்வி வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் சொற்களை தைத்து தைத்து பாக்களை இயற்றினார்கள். அவல் இழியினும் மிசை ஏறினும். மிசை எனப்படுவது மேல் என்ற பொருள் கொண்டது. அதுதான் மீசை என்ற உறுப்புக்கும் உரியது. அது மேலே எழுந்து வளர்வது. அதற்கு முந்தைய நிலை மிசை. இந்த இளைய எருதுகள் இழுத்து செல்லும் பெரிய பண்டம் கொண்ட வண்டி பள்ளத்தில் இறங்கினாலும் மேடுகளில் ஏறினாலும் அவனது அறிவுணர் யார்? அவன் என்பது அவற்றை அங்கே அவ்விடத்தில் அந்நேரத்தில். இவன் என்ற சொல்லை ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம். இவன் என்றால் இங்கு, இவ்வாறு, இந்நேரத்தில் என்று ஆகும். அவன் என்பது அப்போது, அவ்விடத்தில் என்று காலத்தையும் இடத்தையும் இணைத்து குறிக்கும். அஞ்ஞான்று, இஞ்ஞான்று, எஞ்ஞான்று ஆகியன இடம், காலம் அல்லது நிலம், பொழுது ஆகிய இரண்டையும் ஒருங்கே குறிப்பன. அவனது என்றால் அந்நேரத்தில் அவ்விடத்தில் என்று இரண்டையும் குறிக்கும். இந்த வண்டிகள் பள்ளத்தில் இறங்கினாலும் மேட்டில் ஏறினாலும் அதனை எல்லாம் அறிந்து கொள்பவர் யார்? அப்படி ஏறி இறங்குவதே யாருக்கும் தெரியாது என்கிறாள். வண்டி அப்படி செல்கிறது. பள்ளத்தில் இறங்குவதும் தெரியவில்லை, மேட்டில் ஏறுவதும் தெரியவில்லை, அப்படி வண்டி செல்கிறது. ஏன் செல்கிறது? அப்படி செல்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? முதல் காரணம், எருது இளையது, அதற்கு நுகம் இருப்பதே தெரியாது, அது உணரவில்லை. இரண்டாவது காரணம், ஊமனர் கீழ்மரத்து யாத்த சேம அச்சு அண்ண. உமணர்கள் இந்த வண்டிக்கு ஒரு அச்சு செய்திருக்கிறார்கள். அது சேம அச்சு. சேமம் என்றால் நலம், நன்மை என்ற பொருள் தருவது. அது சேம அச்சு. இங்கு அது சிறப்பான நன்மை தரும் என்றும் பொருள் கொள்ளத்தக்கது. அப்படி ஒரு அச்சு செய்து போட்டிருக்கிறார்கள் இந்த வண்டிக்கு. உமணர்கள் இந்த வண்டிக்கு அவ்வாறான அச்சு செய்திருக்கிறார்கள். அந்த அச்சு கீழ்மரத்திலிருந்து யாக்கப்பட்டது. யாத்த என்றால் செய்யப்பட்ட. அது அந்த யாத்தல் என்பதுதான் யாக்கை என்று ஆகிறது. ஆக்கப்பட்டது ஆக்கை, ஆக்கமாக இருப்பது ஆக்கை, யாப்பது யாப்பிலக்கணம். உமணர் யாத்த சேம அச்சு. உமணர் எதிலிருந்து அந்த சேம அச்சினை யாத்தார்கள்? கீழ்மரத்து.
எந்த மரத்தில் அச்சுக்குரிய தன்மை இருக்கிறதோ அந்த மரத்தின் கீழ்ப்பகுதியில் இருந்து அச்சு செய்தார்கள். எப்படி ஒரு குறிப்பு, எவ்வளவு அற்புதமான ஒரு தச்சு குறிப்பு இது. ஒரு மரத்தின் திறன் எவ்வளவு இருந்தாலும் அச்சு சேமமாக இருக்க வேண்டும் என்றால் அம்மரத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து மரத்துண்டை வெட்டி எடுத்து அதில் செய்ய வேண்டும், அதில் யாக்க வேண்டும் என்ற குறிப்பை தெளிவாக பதிவு செய்கிறாள். ஏனென்றால் கீழ்மரம் என்பது வயதில் முதிர்ந்தது. கீழ்மரத்துக்கு பிறகுதான் மேல் மரம். அது வயதில் முதிர்ந்திருக்கும். அது மட்டுமல்ல, கீழ்மரம் திடத்தன்மையில் குறைவாகவும் நெகிழுந்தன்மையில் மிகுதியாகவும் இருக்கும். அதுதான் செய்தி. ஒரு மரம் வளர்ச்சியடைந்து முதிர்கையில் இறுக்கமாக இருக்கும். ஆனால் கீழ்மரம் இறுக்கம் குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அது வேருக்கு பக்கத்தில் இருக்கிறது. வேரிலிருந்து நீர்மையை, ஈரப்பதத்தை அது மேலே அனுப்ப வேண்டும். அது மிகவும் இறுக்கமானதாக தன்னை ஆக்கி கொண்டால் ஈரப்பதமும் ஊட்டமும் மேலே செல்லாது. ஆகவே கீழ்மரம் உறுதியானது, அதே வேளை நெகிழும் தன்மையுடனும் இருக்கும். நெகிழும் தன்மையுடனும் இருந்து உறுதியாகவும் இருப்பதுதான் கீழ்மரம் என்ற குறியீடு. அப்படி உறுதியான நெகிழுந்தன்மை கொண்ட கீழ்மரத்திலிருந்து ஒரு அச்சு செய்யப்படுகிறது என்றால் அதுதான் சேம அச்சு. அந்த அச்சு இந்த வண்டிகளில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவல் இழியினும் மிசை ஏறினும் வண்டியில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. அதனை எவரும் அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த அச்சு உறுதியானது மட்டுமல்ல, அது நெகிழுந்தன்மை கொண்டது. ஏனென்றால் அது கீழ்மரத்திலிருந்து யாக்கப்பட்டது. இவ்வாறு யாக்கப்பட்ட சேம அச்சு அன்ன அதனை போல இவ்வளவையும் கூறுகிறாளே. இவ்வளவு எதற்கு கூறுகிறாள்? அவள் தலைவனை பற்றி பாடப்போகிறாள். அதற்கு தான் இவ்வளவும் கூறுகிறாள். இப்பொழுது அவனிடம் வருகிறாள். இசை விளங்கு கவிகை நெடியோய். இசை என்பது இசையை குறிக்கும், புகழை குறிக்கும், அவனுடைய இசையின் தன்மையையும் குறிக்கும். இவ்வளவும் அந்த சொல்லுக்கு உரிய பொருள்தான். கவிகை என்பது வளைந்த, கீழ்நோக்கி வளைந்த வடிவம். கவி என்பதுதான் கவிழ்ந்த என்று ஆகிறது. அது கவிகை என்றாகும் பொழுது ஒரு பொருள். கீழ்நோக்கி வளைந்த ஒரு பொருள் கவிகை. அது கொடை. இவ்விடத்தில் அது கொடையை குறிக்கிறது. அமர்ந்திருக்கும் இடத்திற்கு மேலே இருக்கும் கொடை. பொதுவாக கொற்ற கொடை, குடை என்று கூறும் வழக்கம் உண்டு. அது கவிகை. இசை விளங்கு கவிகை நெடியோய். நெடியவனே. அவனுடைய தோற்றம் நெடிதாக இருந்திருக்கலாம். ஏனெனில் அவள் வெவ்வேறு இடங்களில் அவனை நெடியோ என்று கூறுகிறாள். புகழ் வந்து உரையாடுவோருக்கு இசையும் தன்மை, இசையால் பாடப்படும் தன்மை கொண்ட கவிகைக்கு கீழ் அமர்ந்திருக்கும் நெடியவனே என்று விழித்துவிட்டு அவன் எப்படிப்பட்டவன் என்று மேலும் கூறுகிறாள். இவ்வளவு கூறியது போதவில்லை அவளுக்கு. இன்னும் கூறுகிறாள். திங்கள் நாள் நிறை மதியத்து அணையை.
திங்கள் நாள் நிறை. திங்கள் நாள் நிறை என்றால் முழு நிலவு. மதியம் என்றால் நிலவின் இன்னொரு பெயராகிய மதி. முழு நிலவு நாளில் உள்ள மதி போன்றவனே. அணையை என்றால் அதனை ஒத்தவனே. சுருக்கமாக, முழு நிலவு நாளில் தோன்றும் நிலவு போன்றவனே. இருள் யாவனதோ நிழல் வாழ்வோர்க்கே. யாவன என்பது அவனது அறியுனர் யார் என கேட்டால் அல்லவா, அதற்கு நிகர்ச்சொல். அவனது என்பதற்கும் யாவனதோ என்பதற்கும் ஒரே பொருள்தான். அவனது என்றால் என்ன பொருள்? அவ்விடத்தில் அந்நேரத்தில் என்று பொருள். யாவனதோ என்றால் எவ்விடத்தில் எந்த நேரத்தில் என்று பொருள். ஊர்க்குருமாக்கள் பாவில் இன்னா இனிய ஆகிய எதிர்வுகளை கொண்டு வந்து நிறுத்தினாள். இரு சொற்களில் நிறுத்தினாள். இங்கு அவனது யாவனதோ என்ற எதிர்வுகளை ஒரு வகை சொற்களில் கொண்டு வந்து நிறுத்துகிறாள். நின் நிழல் வாழ்வோர்க்கே. உன்னுடைய நிழலில் வாழ்வோருக்கு இருள் என்பதுதான் என்ன, எங்கிருந்து வரும், எந்த நேரத்தில் வரப்போகிறது என்று கேட்கிறாள். இதில் என்ன வியப்பு அல்லது இதில் என்ன சிலிர்ப்பு என்றால், அதியனது நிழலில் வாழ்வோருக்கு இருள் இல்லை என்கிறார். நிழலே இருளின் ஒரு சாயல்தான். உன் நிழல் வாழ்வோருக்கு இருள் எப்பொழுது வந்துவிடப் போகிறது, எப்படி வந்துவிடப் போகிறது என்று கேட்கிறாள். என்ன ஒரு அற்புதமான உவமை! ஏன் உன் நிழலில் வாழ்வோருக்கு இருள் வராது என்று கூறுகிறாள் தெரியுமா? அதற்கு முன்னே என்ன கூறினாள்? அவன் எப்படிப்பட்டவன்? முழு நிலவு நாளில் இருக்கும் அந்த முழுமதி போன்றவன் அவன். அந்த முழுமதி தன் நிழலையும் கொடுக்கும், வெளிச்சத்தையும் கொடுக்கும், வேற எதுவும் கொடுக்காது. அந்த முழுமதி தேய தொடங்கிவிட்டால் இருள் மிகுந்து வெளிச்சம் கொன்றும். அது வளரும் பொழுதும் அவ்வாறுதான் இருக்கும். ஆனால் அது முழுமதியாக இருக்கும் பொழுது வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த வெளிச்சம் என்ன வெப்பமா? இல்லை. அந்த முழுமதியின் வெளிச்சமே நிழல்தான். அது குளிர்ச்சியானது. நிழல் என்ற சொல்லுக்கு குளிர்ச்சி என்ற பொருள் உண்டு. முழுமதியின் வெளிச்சமே நிழல்தான். அந்த முழுமதியின் வெளிச்சத்தில் வாழ்வோருக்கு இருள் எங்கிருந்து வரப்போகிறது? இருளில் தோன்றி வெளிச்சத்தை பரப்பிக் கொண்டிருக்கும் முழுமதியின் நிழலில் வாழ்வோருக்கு அந்த முழுமதிதான் காப்பு. அது இருளை ஊடறுத்து கொண்டு வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சமும் வெப்பமாக இல்லை, நிழலாக குளிர்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிறோம். நீ இருளுக்கு மாற்றாக வெயிலை கொண்டு வரவில்லை, அது வெப்பம் தரும். வெயிலில் வெக்கையில் உன் நிழலில் நாங்கள் அண்டி இருக்கவில்லை. நீ இருளுக்கு மாற்றாக வெயிலை கொண்டு வராமல் முழுமதியாக குளிர்ச்சியுடன் வந்திருக்கிறாய். நாங்கள் இருளிலிருந்தும் தப்புகிறோம்,
வெக்கையிலிருந்து வெப்பத்திலிருந்தும் தப்புகிறோம். ஆதலால் இருள் என்ன செய்துவிடப் போகிறது எங்களை? உன் நிழலில் அல்லவா வாழ்கிறோம் என்று பாடுகிறாள். எவ்வளவுதான் பண்டங்களை ஏற்றினாலும் இளைய எருதுகள் அப்பண்டத்தை சுமந்து செல்கையில் வண்டியின் நுகத்தினை கூட அவை உணர்வதில்லை. அவ்வாறு பெருமா, எம் தலைவா, உன்னுடைய பணிகளை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது எவ்வளவு சுமையான பணிகள் என்று கருதப்பட்டாலும் அந்த பணிகள் எம் மீது இருக்கும் தடம் கூட எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் இளைய எருதுகள் போல் உன்னோடு சேர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் முதல் குறிப்பு. எருதுகள் அப்படி இளையவையாக இருந்துவிட்டால் மட்டும் போதாது. அந்த எருதுகள் எந்த வண்டியை இழுத்துச் செல்கின்றனவோ அந்த வண்டிக்கு உரிய அச்சு சேம அச்சாக இருக்க வேண்டும். அதற்கு வெறும் உறுதித்தன்மை மட்டும் போதாது, திடத்தன்மை மட்டும் அச்சுக்கு பொருத்தமானது அன்று. அது திடமாக இருக்க வேண்டும், நெகிழவும் வேண்டும். அது மரத்தின் கீழ், அது கீழ்மரத்தில் தான் அது இருக்கும். கீழ்மரம் என்பது என்ன? தனக்கு கிடைப்பவற்றை தான் வைத்துக் கொள்ளாமல் உச்சி வரை பரப்புவது, அதுதான் கீழ்மரம். அதற்காக தன்னுடைய திடத்தன்மையை கூட தளர்த்தி கொண்டு நெகிழ்வாக இருக்கும். முற்றிலும் நெகிழ்வாகிவிட்டால் அழுகி போய்விடுவோமே என்பதற்காக திடத்தன்மையையும் அது வளர்த்தெடுத்துக் கொள்ளும். இந்த இருமைகளுக்கு இடையிலான பெரும்பாடு, அரும்பாடு மேலே இருக்கும் கிளைகளுக்கு கிடையாது. கீழ்மரம் மட்டும்தான் இருமைகளுக்கு இடையே உழன்று கொண்டிருக்கும். இருமைகளுக்கு ஆட்படாமல் திடமாகவும் இருக்க வேண்டும், நெகிழ்வுடனும் இருக்க வேண்டும் என்ற அற்புதமான இறை ஒழுங்கில் இருக்கும். அதனால்தான் கீழ்மரத்து அச்சு சேம அச்சு. அந்த அச்சு இருக்கும் வரை இந்த வண்டி பள்ளத்தில் இறங்கினால் என்ன, மேட்டில் ஏறினால் என்ன, எவருக்கும் எதுவும் தெரியாது. அதியனே, நெடியோனே, நீ அந்த கீழ்மரத்து அச்சாக இருக்கிறாய். நாங்கள் உன் பணிகளாகிய பண்டங்களை இளைய எருதுகள் போல் இழுத்துச் செல்கிறோம். எங்களுடைய கழுத்துக்கு நுகத்தடியின் உணர்தல் கூட, உணர்ச்சி கூட இல்லை. நாங்கள் எதையுமே இழுக்கவில்லை என்பது போல் நடந்து செல்கிறோம். நாங்கள் இளைய எருதுகள். இப்படி நாங்கள் செல்வதற்கு அடிப்படை அச்சாக நீ இருக்கும் உன் கீழ்மரத்து தன்மை. நீ சேம அச்சாக இருக்கிறாய். எங்களுக்கு இருள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நீ முழு நிலவாகத்தான் இருக்கிறாய், கதிரவனாகி விடவில்லை. ஆகவே நாங்கள் குளிர்ச்சியிலும் இருக்கிறோம், இருளுக்கு அகப்பட்டு விடாமல் வெளிச்சத்திலும் இருக்கிறோம். நீ இசை விளங்கு கவிகை நெடியவன், புகழ் விளங்கும் கொற்ற கொடையின் கீழ் இருக்கிறாய். இசை பாடப்படும் கொற்ற கொடையின் கீழ் இருக்கிறாய். எமக்கு இசையுடனும் இருக்கிறாய். எங்களுக்கு என்ன கவலை? எது மேடு எது பள்ளம் தெரியவில்லை. என்ன சுமையை இழுத்துச் செல்கிறோம் நாங்கள் அறிந்திருக்கவில்லை. உன் நிழல் வாழ்வோராகிய எமக்கு இருள் யாவனதோ? இது புறப்பாடல் என்றால் புறப்பாடல், அவ்வையின் அகப்பாடல் என்றால் அகப்பாடல். இப்படி ஒரு பாடலை இயற்றி தமிழ் கழகத்தாரிடம் சென்று இவள் பாடும்போது, இது என்ன அகப்பாடல் போல் அதியன் மீது காதல் கொண்டதாக இருக்கிறதே, இது எப்படி புறத்தில் வரும் என்று எவரும் கேட்க இயலாது. அவளுடைய திறன், அவளுடைய மெய்யறிவு, அவளுடைய ஆழ்ந்த செறிந்த மதிநுட்பம் அப்படிப்பட்டது. அதியனை பற்றி அவள் பாடி ஒவ்வொரு பாடலும் இத்தன்மையில்தான் இருக்கின்றன.
அவ்வை என் மனம் கவர்ந்த பெண். அவ்வையின் மீது எனக்கு காதல் உண்டு. அவ்வையை உள்வாங்கும் யாவரும் அவ்வை மீது காதல் கொள்வதை தவிர்க்கவே இயலாது. பாடப் பெற்றவனை விட பாடியவர் மீது பெருமதிப்பு வருகிறது என்றால் அந்த சிறப்பு அவ்வைக்குரியது. இத்துடன் இன்றைய உரை விளக்கம் நிறைவடைந்தது. இசை முறையில் ஏற்கனவே இப்பாடல்களை நாம் ஏறத்தாழ 8 ஆண்டுகளுக்கு முன்பே பாடியிருக்கிறோம். இவ்வாறு 100 பாடல்களுக்கு மேல் அப்பொழுது பாடி வைத்திருக்கிறோம். இப்பொழுதுதான் எம்பெருமான் அருளால் அப்பாடல்களை மாணாக்கருக்கு கற்றுத்தரும் பெரும்பேறு எமக்கு வாய்த்திருக்கிறது. அப்பொழுது என்னோடு இருந்த 2 பேரில் ஒருவர் இப்பொழுது என் இசைக்குழுவில் இருக்கும் என் மாணவி சுடரி. அவர் இப்பாடல்களை நினைவுபடுத்தி கொண்டு அவற்றையெல்லாம் முறையாக ஆவணப்படுத்தி பாடுவது அவனருள். ஏனெனில் நான் எவற்றையும் பாதுகாத்து வைக்கவில்லை, எனக்கு நினைவிலும் இல்லை. எம்பெருமான் எப்பொழுதோ இந்த பாடல்களை நமக்கு இசையாக வழங்கினான். இப்பொழுது அவையெல்லாம் மாணாக்கரை சென்றடைகின்றன என்பது எண்ணி எண்ணி மகிழத்தக்க, நிறைவுறத்தக்க ஒன்றாக எனக்கு இருக்கிறது. பாடல்களை சுடரி பாட கேளுங்கள், நீங்களும் பாடி பழகுங்கள். அவ்வையின் அடுத்த பாவுடன் மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள். நன்றி. இறுதியே இளைய நுகமுணராவே சகடம் பண்டம் பெரிது பெய்தன்றி. இறுதியே இளைய நுகமுணராவே சகடம் பண்டம் பெரிது பெய்தன்றி. அவளிழியினும் மிசையேறினும் அவனது அறியுணர் யார் என உமணர் கீழ்மரத்து யாத்த சேமாச்சு அன்ன. உமணர் கீழ்மரத்து யாத்த சேமாச்சு அன்ன. இசை விளங்கு கவிகை நெடியோ திங்கள் நாள் நிறை மதியத்தனையை இருள் யாவனதோ நின்னிழல் வாழ்வோர்க்கே. திங்கள் நாள் நிறை மதியத்தனையை இருள் யாவனதோ நின்னிழல் வாழ்வோர்க்கே. நன்றி. ஒவ்வொரு வாரமும் செம்மை தமிழ் பயில் வகுப்பு நடைபெற்று வருகிறது. இந்த தமிழ் பயில் வகுப்பில் இணைய கட்டணம் இல்லை. தமிழ் பயில் வகுப்பில் இணைய விரும்புவோர் வாட்ஸ்அப் செய்தி அனுப்ப வேண்டிய எண் 988 0077421. நன்றி.